இப்படி ஒரு நாள் தருவாயா? இப்படி ஒரு நாள் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலிருந்து இப்படி ஒரே ஒரு நாள் எனக்கு தர முடியுமா? ஒரு வீடு, நீயும் நானும் மட்டும். அன்னைக்கு காலையில இருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் தொலைபேசி தொல்லை எதுவுமே இல்லாமல் அந்த நாள் காலையிலேயே குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோ. எந்த தயக்கமும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உன்னை ரசிக்கணும். அப்புறம் எனக்கு எப்பயும் கடிக்க தோன்ற உன் மீசையை அட்லீஸ்ட் தொட்டாச்சும் பார்க்கணும். உனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சு தரணும். ஃபோக் சாங்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாத்துக்கும் உன் கூட டான்ஸ் ஆடணும், அடித்து விளையாடணும், நிறைய பேசணும். நீ பேசுகிறத எதுவுமே பேசாமல் கேட்கணும். நீ அரசன் போலையும் நான் உன் அடிமை போலையும் நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும். பைக்கில் உன் கூட யாருமே இல்லாத ரோட்டில் போகணும். ஸ்ட்ரீட் லைட்டில் ஒரு வாக்கிங். கைரேகை தேஞ்சு போகிற அளவுக்கு இல்லைனாலும் வேர்த்து போகிற அளவுக்கு இறுக்கமாக உன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாக்கிங். இப்படி பேசி ஊர் சுற்றி விளையாடின டயர்ட், உன் கூட இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாத்துலேயும் கலைச்சி போய் அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கணும். உன் இடது பக்கம் கையில் படுத்துக்கிட்டு வலது பக்கம் இடுப்பு வர மொத்தமாக அணைச்சிக்கிட்டு ஒரு தூக்கம் வேணும். இப்போது விடிஞ்சிருக்கும். நீ சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே அப்போ பாடு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்கணும். நிறைய சாங்ஸ் பாடுவேன், எல்லாமே ஞாபகம் இருக்குது. பட் இந்த சாங் நீ பாடி கேட்குறப்போ மனசில் ஒரு பெரிய போர்க்களமே நடக்கும். பிகாஸ் அந்த வரிகள்லாம் அவ்வளோ ஆழமானது. என்னமோ செய்யும் என் மனசு. இப்போது நான் கேட்ட அந்த நாள் முடிய போகிற நேரம். 2 பேரும் நேருக்கு நேராக இறுக்கமாக நின்று 2 கையும் பிடிச்சிக்கிட்டு உன் மூச்சு காற்று என் மேலே படுற மாதிரி ஒரு நெருக்கம். என்னமோ இந்த 24 hours தான் என் லைஃபோட கடைசி நாளில் உன்கிட்ட சொன்னால் உன் ஒட்டு மொத்த லவ்வையும் உன் கண்ணில் தேக்கி வச்சு காட்டுவல்ல. அதை பார்த்து இந்த நாளையும் இந்த பார்வையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். உடலுறவு கொள்ளாவிட்டாலும் உணர்வுகள் அதிகம் கொண்டது உண்மை அல்லவா? என் உயிரை